இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இந்த வரலாற்று மைல்கல்லை கௌரவிக்கும் வகையில் தேசிய அளவில் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடத்தணும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னிலை வகிக்கணும். நிகழ்ச்சி அமைப்பு தலைவராக சன் டிவி குழும தலைவர் கலாநிதி மாறன் செயல்படலாம். நிகழ்ச்சி அமைப்பு செயலாளராக நடிகர் விஜய் பணியாற்றலாம். ரஜினிகாந்த் ஒரு போராளி, அரசியலுக்கு வர பயப்படுகிறார் என்ற சமீபத்திய வதந்திகள் முற்றிலும் தவறானவை. தனது வாழ்நாள் முழுவதும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் முன்னிலையில் கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தியுள்ளார். தான் ஒரு போராளி, அதிகாரத்துக்கு பயப்படுபவர் அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார். ரஜினிகாந்த் ஒரு பொது தலைவர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வரதுக்கு ஒருமித்த கருத்தோடு இந்தியா அலையன்ஸ், காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார் நிதிஷ்குமார், இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுடைய சப்போர்ட்டோட ஒரு மக்களின் தலைவராக, மக்களின் ஜனாதிபதியாக தலைவர் ரஜினிகாந்தை முன்மொழிய வேண்டுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கை. இந்திய ஜனாதிபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இந்திய ஜனாதிபதியோடைய பதவிங்கிறத நாங்கள் முன்மொழிகிறத அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த பத்திரிகை பொதுவெளியில் அவருக்கு முன் வச்சிடறோம். அண்டு மற்ற விவரங்களை நான் அந்த 7 கோரிக்கைகளையும் நான் விரிவாக வாசிச்சிட்றேன். இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக ரஜினிகாந்த். இம்பேக்ட் இந்தியா மூமெண்ட் இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முன்மொழிகிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோரிக்கைக்கு மத்திய அரசு, பாஜக, காங்கிரஸ், திமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணிகள் உட்பட அனைத்து தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளும் ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் எமது இந்த கோரிக்கையை பரிசீலித்து அதை முன்னெடுத்து செல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களின் இந்த இதயபூர்வமான வேண்டுகோளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கும்படி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2வது கோரிக்கை, தலைவர் 50. இந்திய சினிமாவில் ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால பாரம்பரிய கொண்டாட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இந்த வரலாற்று மைல்கல்லை கௌரவிக்கும் வகையில் தேசிய அளவில் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வு நடக்க விரும்பும் முறை, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த 50வது ஆண்டு விழா, ரஜினிகாந்துடைய 50வது ஆண்டு விழா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடத்தணும். இந்த நிகழ்ச்சியை மத்திய அரசாங்கம் தான் நடத்த வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னிலை வகிக்கணும். மத்திய அமைச்சர் எல் முருகன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பணிகளை செய்யணும். ஏன்னா அவர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கனால, தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சர்களால் அந்த பணியை செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சி இந்த தலைவர் 50வது ஆண்டு விழாவுடைய நிகழ்ச்சி அமைப்பு தலைவராக சன் டிவி குழும தலைவர் கலாநிதி மாறன் செயல்படலாம். நிகழ்ச்சி அமைப்பு செயலாளராக நடிகர் விஜய் பணியாற்றலாம். தமிழ் திரைப்படத்துறையும் தமிழ்நாடு அரசும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யலாம். மேலும் நடிகர் அஜித், சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதி மற்றும் நடிகர் தனுஷ் மற்றும் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர்களாக அவர்களும் செயல்படலாம். இந்த கொண்டாட்டம், இந்த பிரம்மாண்ட நிகழ்வை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்த விரும்புகிறோம். இதில் குறிப்பாக ஒன்று, சன் டிவி குழும தலைவரை இந்த 50வது ஆண்டு விழாவை நடத்துவதற்கு அவரை தலைவராக நாங்கள் முன்மொழிகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் பிக் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே அவர் பல மேடைகளில் வெளிப்படையாக அவரோட அபிமானத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் அவரோட ஒருங்கிணைப்பு தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்தலாங்கிறத எங்களோட தனிப்பட்ட விருப்பமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். மற்றபடி இதில் எந்த கட்சி சார்பும் கிடையாது. எனவே அனைவரும் இதில் சேர்ந்து தலைவருடைய இந்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாடணும்னு கேட்டுக்கிறோம். இந்த கொண்டாட்டம் சர்வதேச அளவிலான நிகழ்வாக நடத்தப்பட வேண்டும். வெளிநாட்டு பிரதிநிதிகள், ஹாலிவுட் நட்சத்திரங்கள், ஆஸ்கார் விருது பெற்றவர்கள், சர்வதேச திரைப்பட பிரபலங்கள் ஆகியோர் அழைக்கப்பட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக தலைவர் 50ங்கிறத நடத்தணும். இப்போ உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய சினிமா ஸ்டாரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக முக்கியமானவர். 75 வயதுலையும் ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது உலகில் வேறு எங்கேயுமே கிடையாது.
அது அது தமிழ்நாட்டில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதனால் இந்த கொண்டாட்டங்கிறது உலக அளவிலான ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக இது நடக்கணும். அண்ட் மூன்றாவது கோரிக்கை, ஏஐ மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் ரஜினிகாந்தின் திரையுலக கலைப்பயணம் தொடர்ந்து செயல்படும். அதாவது இப்போது அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி ஏஐ இதெல்லாம் பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய திரைப்படங்கள் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் வரணும். ஏன்னா தீவிரமான ரசிகர்கள், இன்று பிறந்த குழந்தை கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடியோவை பார்த்தா இன்ஸ்பயர் ஆவாங்க. அதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் அவர் சார்ந்த படங்கள் வரணும்னு கேட்டுக்கிறோம். அதுக்காக அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அவருடைய பிரதிகளை எடுப்பது போன்ற பணிகளை அவரது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு இதில் ஆர்வம் அதிகம், கிராஃபிக்ஸ் துறையில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். இந்த பணியை அவங்க முன்னெடுப்பாக எடுத்து தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு தலைவரோட படங்கள் இந்த தேசத்துக்கு வர மாதிரியான முன்னெடுப்புகளை அவங்க செய்யலான்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு மேல் தரும் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் கிராபிக்ஸ் பட தயாரிப்பில் அதிக ஆர்வம் கொண்ட நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் புதுமையான தொழில்நுட்பத்தின் மூலம் ரஜினிகாந்தின் சினிமா பாரம்பரியத்தை பாதுகாத்து விரிவாக்கும் நோக்கத்தில் முன்முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 4வது, ரஜினிகாந்த் ஒரு போராளி. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர பயப்படுகிறார் என்ற சமீபத்திய வதந்திகள் முற்றிலும் தவறானவை மற்றும் நியாயமற்றவை. ரஜினிகாந்த் தனது வாழ்நாள் முழுவதும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் முன்னிலையில் தனது கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தியுள்ளார். அவர் பல தலைவர்களுடன் நட்பு பாராட்டியவர், இன்றும் நட்புடன் இருப்பவர். கருணாநிதி, ஜெயலலிதா, நரேந்திர மோடி மற்றும் பல தலைவர்கள் மற்றும் உலகளாவிய பிரமுகர் முன்னிலையில் ரஜினிகாந்த் எப்போதும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசி தான் ஒரு போராளி, அதிகாரத்துக்கு பயப்படுபவர் அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார். இந்த வரலாற்றை புரட்டி பார்த்தா தெரியும் 96லேருந்து என்ன நடந்திருக்குன்னு. 96ல் தலைவரோட ஸ்பீச், அவர் பேசுகிறது நமக்கு இந்த பேசினதுக்கப்புறம் நமக்கு எதாவது பாதிப்பு வருமா, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுமா, அதுக்கப்புறம் நம்ம படம் வெளியிட முடியுமா அப்படிங்கிற எந்த துளி இதுவும் தெரியாது. அந்த 96ல் வந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் முகத்தில் இருக்கிற திமிரு, அந்த தைரியம், அதெல்லாம் இப்போ இருக்கிற யாருக்குமே வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு புலி நம்மளை ஒரு காட்டில் போகும்போது ஒரு புலி நம்மளை மிரட்டு தானே, நம்மளை பார்த்து கர்ஜிக்குதுன்னா அந்த புலியவே தொண்டையை கடித்து கொன்றணுங்கிற மாதிரி வெறி கொண்டவர் தலைவர் ரஜினிகாந்த். அவர் அந்த மாதிரிலாம் இருந்தவர். அந்த மாதிரி ஒரு தக்கான, ஒரு ரக்கடான, ஒரு ஆக்ரோஷமான மனிதர் தான் ரஜினிகாந்த். அதெல்லாம் வேணாம், சாந்தமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆன்மீக வழியில் போய் இப்போது மிகவும் சாந்தமாக வேறு உருவத்தில் இருக்கிறார். ஓகே, அதனால் அவர் பயப்படுறாரு, பயந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் முற்றிலும் தவறானது. வரலாற்றை புரட்டி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினி போல கர்ஜித்தவர்கள் யாரும் இல்லை, அவர் போல கோபத்தை வெளிப்படுத்தியவர் யாரும் இல்லை. கருணாநிதி முன்னிலையிலேயே அவருக்கு எதிரான கருத்துக்களை வழிமொழிந்து கைத்தட்டி பாராட்டினார் அஜித்துக்காக. ஜெயலலிதாவை ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னார். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே ஜெயலலிதாவை அவங்க நல்லது செய்யும்போது தைரியலட்சுமின்னு பாராட்டியிருக்கிறார். இது கட்சி பேதமின்றி யாரை பற்றியும் கவலைப்படாமல் வெளிப்படையாக நெஞ்சுரத்தோட சொல்லக்கூடிய தைரியம் இந்த நாட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான். அவர் உண்மையிலேயே தக்கு, அவர் உண்மையிலேயே ரக்கட், அவர் மிக ஆக்ரோஷமானவர். அவர் மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்த முடியாது, மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்க ரூமருக்கு இந்த பதில் சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சு. அதனால் இந்த தகவலை பதிவு செஞ்சுக்கிறேன். அண்ட் பாஷா 2க்கான கோரிக்கை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய கிளாசிக்களில் ஒன்றான பாஷா திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேண்டுகோள் ரசிகர்களின் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. அண்ட் 6வது கோரிக்கை, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படம். நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடிக்கும் படம் குறித்த அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களின் அன்பான ரசிகர் வேண்டுகோள், ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்க வேண்டும், கமல்ஹாசன் வில்லனாக நடிக்க வேண்டும். இந்திய சினிமாவில் இது ஒரு வரலாற்று திரைப்படமாக மாறும். இருப்பினும் இது இயக்குனர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களின் படைப்பு சுதந்திரத்தை மதிக்கும் வகையில் ரசிகர்களின் விருப்பமான பரிந்துரையாக மட்டுமே முன்வைக்கிறோம். அதாவது தலைவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படங்களில் வில்லனாகவே நடிச்சிருக்கிறார். முன்னாடி வில்லனாக நடிச்சிருக்காரு. இப்போது அதே இது
வந்து மாறணும்னு நினைக்கிறோம். அவர் ஹீரோவாகவும் கமலஹாசன் வில்லனாக ஒன்று நடித்தா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸில் நாங்கள் அதை விருப்பப்படுறோம். அண்டு 7வது கோரிக்கை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களிடம் அபரிமிதமான மரியாதை பெற்றிருக்கிறார். பிரதமர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் முதல் உலக தொழிலதிபர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் வரை ரஜினிகாந்த் அவரது பணிவு, ஆன்மீகம், ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவத்திற்காக போற்றப்படுகிறார். கோடிக்கணக்கான மக்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அதிகாரப்பூர்வ வாழ்க்கை வரலாற்றை எழுதி வெளியிடுமாறு பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதரவு கோருகிறோம். இம்பேக்ட் இந்தியா மூமெண்ட் தேசிய தலைவர்கள், இந்திய மக்கள் மற்றும் பிரமுகர்கள் ஆகியோரிடம் இந்திய ஜனாதிபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் இயக்கத்திற்கு கட்சி பாகுபாடின்றி ஒருமித்த ஆதரவை கோருகிறது. ஒருமித்த ஆதரவு, அதாவது இவருக்கு சாயம் பூசக்கூடாது, காவி சாயம் பூசக்கூடாது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த அரசியல் என்ட்ரிலேருந்து விலகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதுவும் ஒரு காரணம். தன்னை வந்து காவி சாயம் வந்து பிஜேபி தன் மேலே சவாரி செஞ்சிடக்கூடாதுங்கிறதும் ஒரு காரணம். அது என்னோட அப்சர்வேஷன். ஓகே, அவர் வந்து அரசியல் வராமல் இருந்தது காரணம். பல காரணங்கள் சொல்லப்படுது. அது அவர் நேரடியாக சொன்னது கொரோனா, அது பாதிக்கப்படக்கூடாது. அவரே ஏஜ்டு அண்டு அவருடைய பார்ட்டியில் இருக்கிற ரசிகர்களும் ஏஜ்டு. ஸோ அவர் இந்த சூழ்நிலை சரியில்லைன்னு நினச்சாரு, அதனால் வரல. ஸோ கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது, தனக்கு யாரும் சாயம் பூசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறவர். ஓகே, அதனால் இந்த 7 கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இந்த தருணத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, இந்தியா அலையன்ஸ் எல்லாருக்குமே கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்குமே முன்வைக்கிறோம். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு பொது தலைவர். அதனால தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மூமெண்ட்டுக்கு அவர் பிரசிடெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த அனைத்து கட்சியினரும் முன்மொழித்து அவரை உருவாக்கணும். பாஜக கொண்டு வந்ததுன்னு வரக்கூடாது, இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தோடு இந்தியா அலையன்ஸ், காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, வெஸ்ட் பெங்கால் அண்டு பீகார் நிதிஷ்குமார், இப்படி பல்வேறு தரப்பட்ட ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களுடைய சப்போர்ட்டோட ஒரு மக்களின் தலைவராக, மக்களின் ஜனாதிபதியாக தலைவர் ரஜினிகாந்தை முன்மொழிய வேண்டுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கை.